அதுபோல் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய குடும்பம் சரத்பவர் குடும்பம். எப்படிப்பட்டவர்? 25 வயசில் எம்எல்ஏ ஆகி பார்லிமெண்ட் மெம்பர் ஆகி ஏறத்தாழ கலைஞரை போல 60 ஆண்டு காலம் எம்எல்ஏவோ எம்பியாக இருந்திருக்கிறார். அவர் கூட பிறந்த தம்பி அஜித் பவார் 2 பேரும் கட்சி ஒழுங்காக நடத்தினாங்க. அந்த கட்சி உடைச்சி அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி இப்போ சரத்பவருடைய மகளை எதிர்த்து அவருடைய அஜித் பவாருடைய மனைவி நிற்க வைக்கிறாங்க. இந்த குடும்பத்தை கலைக்கிறதா இல்லையா? குடும்பம் நடத்தின்னு தான் தெரியும். கட்டின பொண்டாட்டியா ரோட்ல விட்டு எப்படியா தெரியும்? அதனால தான் ராமர் கோயில் இருந்தாலும் விடலை. பிரைம் மினிஸ்டர் போனார். ராமர் எப்படிப்பட்டவர்? ஏகபத்னி விருதர். சீதையை தெய்வமாக மதித்தவர், பத்தினி தெய்வம் என்று போற்றப்பட்டவர். ஆக அங்க இருக்கிற பிராமணர்லாம் சொன்னான், பொண்டாட்டியோட வாழணும் தான் உள்ள வரணுமே தவிர பொண்டாட்டியை 4 முள்ள ரோட்டில் விட்டவங்க ஏன் பிரதமராக இருந்தாலும் தான் உள்ள விட முடியாதுட்டான். விட்டானுங்களா உள்ள? அவர் எங்களுக்கு புத்தி சொல்றார். ஒவ்வொரு மேடையாக போய் ஒரு 6 மாத காலமாக திமுகவே பேச ஆரம்பிச்சிட்டார். நான் ஒன்றை மட்டும் நரேந்திர மோடிக்கு சொல்றேன், திமுகவை யார் தாக்கி பேச ஆரம்பித்தானோ அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. நான் பேரை சொல்ல விரும்பல, சொன்னா தினமலரில் வேற மாதிரி திருச்சி போட்டுருவான். அப்புறம் என் வீட்டாண்ட போய் நான் மாதிரி மறியல் பண்ணுவான். நான் வரலாறு சொன்னா கூட ஒன்றுமில்லை. ஒரு கூட்டத்தில் சொன்னேன், இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு தலைவர்களை. காமராஜர் அவர்கள் கட்ட விரலை திமுக காரன் கட்ட விரலை வெட்டுவார்னு சொன்னார்னு சொன்னேன். அவர் சொன்னதை சொன்னேன். இதை பெருசாக்கி ஒரு ஜாதி கலவர மாதிரி பண்ணி என் வீட்டாண்ட மறியல் பண்ணி போராட்டம்லாம் நடத்தினாங்க. நான் அவர்களுக்கு சொன்னேன், இந்த காமராஜருக்கு எல்லாம் செஞ்ச திமுக காரன் தான், காங்கிரஸ்காரன் கிடையாது. அவர் 57 53 குடியாத்தம் தேர்தலில் போட்டியிட்ட போது அவர் ஆதரித்த கட்சியும் திமுக தான். முதல்ல காமராஜருக்கு சிலை வச்சதும் திமுக தான். காமராஜருடைய வீட்டை டெல்லியில ஒரு RSS காரன் தீ வச்சு கொளுத்தின போது குடியாத்தத்தில் கோதண்டபாணி என்கிற திமுக தொண்டன் அசோகாவட்டில் வேலை செஞ்சிருந்தான். காமராஜர் வீட்டு எரிவதை பார்த்து நேராக தீயிலே பாய்ந்து உயிரை காப்பாற்றியும் காமராஜருடைய உயிரை காப்பாற்றியும் திமுக தொண்டன். அதே போல இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், இந்திரா காந்தி அந்த ஆட்சிகார எமர்ஜென்சி நேரத்தில் காமராஜரை கைது செய்யுங்கள் என்று சொன்னபோது கலைஞர் என்ன செய்தார்? நேரடியாக காமராஜர் வீட்டுக்கு போனார். உங்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நல்லா எமர்ஜென்சி நேரத்தில் கலைஞரோடு இருந்து எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது காமராஜர் இடத்துல போய் கேட்டார்கள். தலைவர் கேட்டார், உங்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், உங்களை கைது செய்து விட்டு நான் ஆட்சியில் இருக்க விரும்பவில்லை, நான் ராஜினாமா செய்கிறேன் என்று கலைஞர் சொன்னபோது காமராஜரை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ சீஃப் மினிஸ்டர், இந்த ஊர் சீஃப் மினிஸ்டர் போட்டிருக்கார் ஒரு சட்டை, அந்த மாதிரி தான் அவர் போடுவார். அதே உயரமாக இருப்பார். சில பேர் அதை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுறாங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஒரே ஒரு ஹைட் இருந்தால் அப்படி வண்டி ஓட்டுறாங்க. அவர் காமராஜர் அந்த மாதிரி தான் சட்டை போட்டுக்கிட்டு இருப்பார். கலைஞரை விட உயரமானவர். கலைஞரை சேர்த்து கட்டினா கலைஞருடைய முகம் நேராக இதயத்துக்கு நேராக தான் போகும், அந்த ஹைட்டு. அப்பொழுது காமராஜர் கலைஞரை சேர்த்து கட்டி கொண்டு சொன்னாராம், நீ முதலமைச்சராக இருக்கிறது தான் கருணாநிதி, நான் வெளியில் இருக்கிறேன், நீ ரிசைன் பண்ணினா எனக்கு அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார். அதனால் ஆட்சியில் நீடித்தார். அந்த துக்கம் தாங்காமலே காமராஜர் மறைந்தார். மறைந்த நேரத்தில் காமராஜருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக கொட்டுகின்ற மழையிலே தலையிலே முண்டாசு கட்டி கொண்டு காந்தி மண்டபத்துக்கு பக்கத்திலே அவர் அடக்கம் செய்வதற்கு, அப்போ இப்போ இருக்கிற மாதிரி லைட்டெல்லாம் கிடையாது, கார் லைட் வெளிச்சத்தில் கொட்டுகிற மழையில் நின்று
காமராஜருக்கு அங்கே அடக்கம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து அவரை அடக்கம் செய்துவிட்டு வருகிற போது அன்றைக்கு காங்கிரசினுடைய தலைவராக இருந்த ராஜாராம் நாயுடு என்ற ஒருத்தர் இருந்தார், அமைச்சராக கூட இருந்தார். அவர் மனந்திறந்து சொன்னார், காமராஜருக்கு கொல்லி வைக்க மகன் இல்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வைத்தார் என்று பாராட்டினார். அந்த காமராஜரே அப்படி பேசினார் என்று நான் சொன்னதுக்கு இப்படி போட்டான். பண்டிதர் நேரு பேசினார், ராஜாஜி மூட்டு பூசி நசுக்குது போல் நசுக்கினார், நசுக்கி விடுவேன் என்று பேசினார். இப்படி பேசியவர்கள் அத்தனை பேரும் கடைசியில் திமுக மேடைக்கு தான் வந்தாங்க. மோடி அவர்களே நீயே முடிவு பண்ணிக்கோ, காமராஜர் லிஸ்டில், ராஜாஜி லிஸ்டில், நேரு லிஸ்டில் நீயும் விரும்பி சேரணும்னா நாங்கள் அது குறுக்க நிற்கல. காரணம் என்னன்னா திமுக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இயக்கம். எந்த ஊரில் போனாலும் எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு ராஜஸ்தானுக்கு என்ன இருக்கு, அங்கே போய் மோடி பேசுகிறார். திமுக காரர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் மகன் உதயநிதி சனாதானத்தை பற்றி இழிவாக பேசுகிறார். சனாதானத்தை பற்றி பேசுகிறனை விடமாட்டோம், உன்னை கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்றான். அதான்டா சனாதானம். நாங்கள் சொல்றது அதான். உதயநிதி சொன்னது ஒரு தப்பும் கிடையாது. இன்னைக்கும் உறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம், அதிலிருந்து எந்த மாற்றமும் கிடையாது. தலையிலே இருந்து பிறந்தவனுக்கு ஒரு நீதி, காலிலே இருந்து பிறந்தவனுக்கு ஒரு நீதி என்று சொல்லப்படுவதை நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம். அந்த சனாதானத்தை எதிர்த்தே தீர்வோம். இது திராவிட இயக்கத்துடைய அடிப்படை கொள்கை. அதைத்தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அதற்காக நரேந்திர மோடி ராஜஸ்தான் தேர்தல் அதை வச்சே பிரச்சாரம் பண்ணார். அங்கே ஒரு காங்கிரஸில் மிகப்பெரிய யோக்கிய மாதிரி பேசினார், கமல்நாத்னு ஒரு யோக்கியர். அதனால தான் அந்த ஆள் ஒழுங்காக வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தானா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம். இந்த காங்கிரஸ் தப்பாக நினைக்காதீங்க, உள்ளூர் காங்கிரஸ்க்கு நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் கொஞ்சம் காங்கிரஸ்காரர்கள், கொஞ்சம் கமல்நாத்தை போன்றவர்கள் என்ன பேசினாங்க தெரியுமா? உடனடியாக நம்முடைய டிஆர் பாலுவிடத்தில் தொடர்பு கொண்டு இந்த இந்தியா கூட்டணி அங்கே நடத்துறதா இருந்தோம் தேர்தலுக்கு முன்னாடி. வேணாம் வேணாம், டிஎம்கே காரங்களாம் சனாதானம்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இங்கே, அதனால் எங்களுக்கு பாதிப்பு என்று சொல்லிட்டு அவன் தான் முதல்ல போய் இப்போ பிஜேபியில் சேர்ந்துக்கிறான். கமல்நாத் தான் போய் சேர்ந்திருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த கொள்கையை அவர்களால் எதிர்த்து பேச முடியவில்லை. நான் பகிரங்கமாகவே கேட்கிறேன், பாராளுமன்றத்தை திறந்தீர்களே, ஒரு மலைஜாதியை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைபை சார்ந்த குடியரசுத் தலைவர் நீங்கள் அழைத்தீர்களா? ராமர் கோயிலுக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தீங்களே, அந்த அம்மா கொடுத்தீங்களா? எல்லாம் விட்டீங்களா உள்ள? இதுதான் சனாதானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்றோம். அதை கொண்டு வந்து எங்களை அழித்து விடுவோம் என்று பேசுகிறீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முதலமைச்சராக இருக்கிற போது என்னென்ன பேசினார் மோடி? கவர்னர்கள் எல்லாம் எங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் ஒரு கவர்னர் இருக்கிறார், சோன்பப்படி பீச்சில் விற்கிறதுக்கு தான் அந்த லாய்க்கு. அதனால நீங்கள் பார்த்தீங்களா அசம்பிளியில் போலீஸ்காரன் திருடனை பிடிச்சா எப்படி ஓடுவோன்னா அந்த மாதிரி ஓடுவாங்க. காரணம் என்னவென்று கேட்டால், செய்வது அயோக்கியத்தனம். அந்த ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஊரில் இருக்கிற எல்லா பணக்காரர்களையும் கூப்பிட்டு உட்கார வைத்துக் கொண்டு பணம் வசூலித்து ஈடியை காட்டி மிரட்டுகிறான். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், நரேந்திர மோடி அவர்களே, எங்கள் தமிழ்நாட்டில் பேசினா கூட அங்கே எங்கள் ஆட்சிக்கு கேஸ் போட்ட முடியாதுன்னு சொல்லலாம். நான் நீங்கள் ஆள்ற மாநிலத்தில் சொல்கிறேன், பிஜேபி ஆளாத மாநிலத்தில் எல்லாம் கவர்னர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மிகப்பெரிய பணக்காரர்களை, பணம் படைத்தவர்களை, கள்ள மார்க்கெட்டிலே பணத்தை கொள்ளடித்து வைத்திருப்பதை, இன்கம் டாக்ஸை ஏமாற்றுகிறவனை எல்லாம் ஒரு பட்டியல் தயாரித்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வாங்கி
ராஜ்பவனத்திலே கூட்டி அவர்கள் உட்கார வைத்து வசூல் பண்றியா இல்லையா? நீ கட்சிக்கு நிதி கொடுக்காவிட்டால் நாளைக்கு உன் வீட்டில் ஈடி மிரட்டுகிறீர்களா இல்லையா? பாண்டிச்சேரியில் எத்தனை பேரை மிரட்டினீர்கள்? வர மே மாதத்துக்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு அப்படி மிரட்டப்பட்டவனுடைய பட்டியலெல்லாம் சிவா வெளியிடுவார் என்பதை இந்த ஊரில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் கூட கேள்விப்பட்டேன், இங்கே இருக்கிற பணக்காரங்க பூரா மொத்தமாக அங்கே போயிருக்கிறாங்க. ஊரில் இருக்கிற எல்லா ரவுடி கேடி கொலை பண்ணவன், 10 கொலை பண்ணவன், 5 கொலை பண்ணவன், அவெல்லாம் போலீஸ் எங்கேயும் தேட வேணாம், பிஜேபி பார்ட்டி அவசரம் மொத்தமாக